ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் மை சீரீஸ்னா அன்னவர் அட்டாலியே மைஸ்டர் சீசன் 1 எபிசோட் 6 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் சில விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஏன்னா நம்ம ஹீரோ ஒன்று நினச்சிக்கிடுவோம், பட் அங்கே ஆக்சுவலி நடக்கிறது வேற ஒரு விஷயமா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இதை நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அன்னவர் அட்டாலியே மைஸ்டர் சீசன் 1 எபிசோட் 6. பிரின்சஸும் ஃபைட் பண்ணலான்னு கிளம்பி ரெடியா இருக்கா. இந்த கத்தியவன் தலைமையில வச்சா ஒரு ஸ்பெல் ஆக்டிவேட் ஆகும் நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். அந்த பிரின்சஸும் அதை வச்சு பாக்குறா, பட் எதுவுமே ஆக்டிவேட் ஆகுன மாதிரி தெரியல. அப்போ திடீர்னு பார்த்தா பிரின்சஸ் பின்னாடி யாரோ வந்து நிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இப்போ யுலிஷியம் அந்த கமாண்டரும் சேர்ந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய மான்ஸ்டர்ஸ் இவங்களை சுத்து போட்டுடுச்சு. ஜென்ரிக்கோட டிவிஷன் டிகாயா ஒர்க் பண்ணாலும் நிறைய மேஜிக் ஸ்டோன் லைட்டை பார்த்தேன். ஸோ அவங்க கிட்ட மேஜிக் ஸ்டோன் காலியா இருக்கும், நானும் நிறைய யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறா. அந்த கமாண்டருக்கு வேற அடிபட்டுருது. என்ன பண்ணான்னு யோசிக்கும் போது சாக்ரா பார்ட்டி மெம்பர்ஸ் இப்போ ஹெல்ப் பண்றதுக்கு வந்துட்டாங்க. கைஸ், இந்த பில்டிங் குள்ள இருந்தா அந்த மான்ஸ்டர்ஸ்லாம் வருது, சீக்கிரம் போங்க அப்படின்னு சீனா சொல்லவும் யுலிஷியாவும் மேஜிக் கிறிஸ்டல் யூஸ் பண்றா. டக்குனு இப்போ இவங்க எல்லாரும் அந்த பில்டிங் குள்ள போலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஆல்ரைட், உனக்கு அடிபட்டுருக்குல, இந்த சூப்பை குடி அப்படின்னு யுலிஷியா கொடுக்குறா. சூப்பு குடிச்சது எப்படி என் காயம்லாம் ஹீலிங் ஆச்சு அப்படின்னு நம்ம ஷாக் ஆகுறான். இன்னும் நிறைய மான்ஸ்டர் உள்ள இருந்து வெளியே வரவோ சாக்ரா பார்ட்டி நாங்கெல்லாம் இதை தடுக்கிறோம், நீங்க உள்ள போங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ கமாண்டர் ஆல்ரைடு யுலிஷியாவும் மட்டும் இப்ப அந்த பில்டிங் குள்ள போறாங்க. அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் சமனாகி வந்துட்டு இருக்க அந்த மெயின் லொகேஷன் நோக்கி இவங்க தேடி போய்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த டீமன் லார்ட் வந்து மார்லஃபஸ் பவரை உறிஞ்சுதான் இவ்வளவு பவரை யூஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்படியே போனா நான் செத்துருவேன் அப்படின்னு மார்லஃபஸ் யோசிக்கிறா. டீகாயா போன ஜென்ரிக்கோட பார்ட்டி இப்ப டேஞ்சர்ல இருக்காங்க. நினைச்சதை விட அந்த ஹியூமன்ஸ் பெட்டராவே பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. சோ நானே தான் டைரக்டா போய் ஆகணும்னு நினைக்கிறேன். அந்த டீமன் லார்ட் கிளம்புறான். சோ இங்கே தான் அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு யுலிஷியா டக்குனு அவ மேஜிக் கிறிஸ்டல் யூஸ் பண்றா. சமனிங் மேஜிக் அதை டிஸ்ட்ராய் பண்ணதுனால மான்ஸ்டர்ஸ் இப்ப சமன் ஆகல. பட் ஆனா டீமன் லார்ட் அந்த இடத்துக்கு டைரக்டா வந்துருதான். வெயிட் பண்ணா போதும் அப்படின்னு யுலிஷியா அசால்ட்டா அது கூட ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு போறா. நம்ம ஹீரோவோட மேஜிக் கிறிஸ்டல் யூஸ் பண்ணியுமே கூட அந்த டீமன் லார்டை இவங்களால பியூரிஃபை பண்ண முடியல. இது ரொம்ப டேஞ்சரஸ் தான், பட் இன்ஃபினிட்டிவ் லைஃப் எனக்கு இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை அப்படின்னு அந்த டீமன் இவங்க அட்டாக் எல்லாம் வாங்கி ஈஸியா ஹீலிங் ஆயிடுது. இந்த டீமனுக்கு பவர் மார்லஃபஸ் கிட்ட இருந்தா சப்ளை ஆயிட்டு இருக்கு. சோ மார்லஃபஸ் லைஃப் எனர்ஜியை உறிஞ்சுதான் அது ரீஜெனரேட் ஆயிட்டு இருக்கு. மேஜிக் சர்க்கிள் மட்டும் அழிச்சா நான் ஈஸியா எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி மார்லஃபஸ் யோசிக்கிறா. நீங்க என்ன ட்ரை பண்ணியும் ஒரு பிரச்சனையும் இல்ல, அந்த இன்னொரு பார்ட்டியோ சாக போறாங்க அப்படின்னு அந்த டீமன் லார்ட் காமிக்கிறா. சாப்பிடறதுக்கு முன்னாடி ஒன்ன கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆல்ரைட் கத்துறான். அப்படியா, அதையோ பார்க்கலாம். அந்த டீமன் லார்ட் இன்னும் நிறைய மான்ஸ்டர் சமன் பண்றான். இருக்கிற அந்த ஆளுங்களையோ போய் கொல்லுங்க அப்படின்னு அந்த டீமன் லார்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கவும் யுலிஷியாவை ஆல்ரைடும் சேர்ந்து அவன் தலையை வெட்டி ஹார்ட்டை கத்தியால குத்திருந்தாங்க. நிறைய கொண்டுட்டு அந்த தேர்ட் பிரின்சஸையும் கொள்ளதா போற, கவலைப்படாதீங்கன்னு ஈஸியா அது ஹீலிங் ஆயிருது. தலையவே வெட்டியாச்சு, ஹார்ட்லயே குத்தியாச்சு, எப்படி இதை தோக்கடிக்க அப்படின்னு யுலிஷியா வந்து ஷாக் ஆகுற. அப்படிதான் பயந்தே சாகுங்க, நீங்க கஷ்டப்படுறத பார்த்து நான் ரசிக்கணும் அப்படின்னு அந்த டீமன் லார்ட் சிரிக்குது. எல்லாம் முடிஞ்சது, நான் சாக போறேன், அட்லீஸ்ட் கர்ட்டோட கடைசி சாப்பாடையாச்சும் சாப்பிட்டா நல்லா இருக்கும் என்னவா யோசிச்சிருந்தா அவளுக்கு நம்ம ஹீரோட வாய்ஸ் கேக்குது. ஹலிசினேட் பண்றோம் அப்படின்னு மார்லஃபஸ் யோசிச்சா. சார் நீங்க உண்மையிலேயே ஆசம், தரையில மான்ஸ்டர் இருக்குன்னு அண்டர் கிரவுண்ட்ல தோண்டிட்டு வந்துட்டீங்களே அப்படின்னு பிரின்சஸ் சொல்றா. மார்லஃபஸ் நீயா, நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். தேர்ட் பிரின்சஸ் லீஸ்லாட்டி கூட இவன் என்ன பண்றா அப்படின்னு மார்லஃபஸ் யோசிக்கிறா. நான் தான் அவங்கள அசாசினேஷன் பண்ணன்னு தெரிஞ்சு என்ன அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்க போல அப்படின்னு யோசிச்சா. என்னோட முன்னாள் பார்ட்டி மெம்பர் நம்ம ஹீரோ லீசேக்கு எக்ஸ்பிளைன் பண்றான். நான் இப்போ பிரீஸ்டஸ் இல்ல, போலன் சர்ச்ல இருந்து என்ன வெளியே அனுப்பிட்டாங்கன்னு மார்லஃபஸ் சொல்லவும் அதனாலதான் அவன் டென்ஷனை பார்க்க பிரின்சஸ் ரூம்ல நீ வந்து கிறுக்குனியா, அப்ப நீ தான் அந்த ஸ்கிராலிங் கியா, கோவத்தை குறைக்கிறதுக்கு கண்ட இடத்துலயும் நீ இந்த மாதிரி கிராஃபிட்டி பண்றது தப்பு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ தப்பா புரிஞ்சுக்கிட்டாலும் அந்த பிரின்சஸ்க்கு எல்லாம் புரிஞ்சிருது. அந்த பிஷப் தான் அந்த டீமனை சமன் பண்ணிருக்காங்க. நான் கிராஃபிட்டி பண்ண ஸ்கிராலிங் கியா அப்படின்னு சொல்லி மார்லவஸ்க்கு நம்ம ஹீரோ பேசுறது ஒன்னும் புரியல. அந்த ரூயின்ஸ்ல இருக்கும்போது தடுத்து நீயே எப்படி மாறலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டு யுலிஷியாவை பாத்தியான்னு கேட்கவும் அந்த டீமன் காமிச்ச அந்த ஆளுங்க தான் அவங்க மேல் ஃப்ளோர்ல இருக்காங்கன்னு மார்லவஸ் சொல்லவும் நான் போறேன் அப்படின்னு பிரின்சஸ் கிளம்புறா. இந்த சர்க்கிளை நீங்க அழிச்சிருங்க அப்படின்னு சொல்லி பிரின்சஸ் சொல்லவும் சரி நம்ம ஹீரோவும் ஒத்துக்கிறேன். பிரின்சஸ்க்குள்ள தான் டீமன் வந்திருக்கு, அதுகிட்ட இவ்வளவு இவன் தனியா அனுப்புறானே அப்படின்னு மார்லவஸ் யோசிக்கிறா. ஏன்னா முட்டாளா இருக்கான், ஹோலி பவர் இல்லாம இதை டிஸ்ட்ராய் பண்ண முடியாது அப்படின்னு யோசிச்சா. நம்ம ஹீரோ அந்த மேஜிக் சர்க்கிளை அசால்ட்டா டிஸ்ட்ராய் பண்ணுவோம். அட இந்த டீமன் இப்போ நம்ம அட்டாக் டாஜா பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி யுலிஷியா பாக்குறா. அப்ப இனிமே இது ரீஜெனரேஷன் ஒர்க் ஆகாது போல அப்படின்னு சொல்லி மேஜிக் கிறிஸ்டல் யூஸ் பண்ணலாம் போன டக்குனு அந்த டீமன் வந்து தடுத்துருது. யுலிஷியான் பிரின்சஸ் வந்து நிக்கவும் டக்குனு அந்த டீமன் அந்த பவரை யூஸ் பண்ணி அவளை கொன்றுது. இல்ல அப்படின்னு சொல்லி யுலிஷியா இங்க கத்திக்கிட்டே ஓடி வரா. பிரின்சஸ் காப்பாத்துதான் இவ்வளவு தூரம் போராட்டாங்க. கடைசியில அது பிரின்சஸை ஈஸியா கொண்டுட்டேன்னு எல்லாரும் ஷாக் ஆனா. முட்டா பொண்ணு டவுன்லயே மோடிக்கிட்டு இருந்திருக்கலாம், தேவையில்லாம இங்க வந்து உயிரை விட்டுட்டான அந்த டீமன் சிரிக்குது. டீமன் கொண்டது ஒரு சாதாரண இல்யூஷன் தான், அது இல்யூஷன் கண்டுபிடிக்க முடியாத அளவு ஒரிஜினலா இருந்ததுன்னு டீமன் கேட்டா. சார் கர்ட்டோட ஸ்வாட் தான் இதுக்கு காரணம், இல்ல இல்யூஷனை பெர்ஃபெக்ட்டா கிரியேட் பண்ண அப்படின்னு சொல்றா. திரும்பவும் லீசேவா அட்டாக் பண்ணா அதுவுமே ஒரு இல்யூஷன் தான். மேஜிக் ஸ்டோன் இருக்கிற இடத்துக்கு வந்து அந்த மேஜிக் கிறிஸ்டல் அவ உடைச்சிருந்தா. அந்த டீமனும் டெஸ்ட்ராய் ஆகுது. எல்லார கொண்டுட்டாங்கன்னா அது சமன் பண்ண மான்ஸ்டரும் டெஸ்ட்ராய் ஆயிரும். கர்ட் தான் இவ்வளவு தூரத்துக்கு பண்ணிருக்கானா அப்படின்னு மார்லவஸும் மத்தவங்களும் பாக்குறாங்க. இவனை அட்டாலியில தானே சேஃபா இருக்க சொன்ன, எதுக்காக இங்க வந்த அப்படின்னு
அப்படின்னு யுலிஷியா திட்டுறா. வீக்கா பிரோஜனம் இல்லாம இருக்க ஆசைப்படல அப்படின்னு சொல்லவும், நீ இறந்துட்டேன்னு நான் எவ்வளவு பயந்து போயிட்ட தெரியுமா அப்படின்னு யுலிஷியா சொல்றா. நீ தான் எங்களை காப்பாத்தி இருக்க, ரொம்ப தேங்க்ஸ் சொல்லவும், பிரின்சஸ் உங்களுக்கு நான் எப்பவும் கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு ஆல்ரெடி சொல்றான். என்னவோ இந்த சிட்டியவோ நீங்க ப்ரொடெக்ட் பண்ணிருக்கீங்க, நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு பிரின்சஸ் சொல்றா. அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு அப்புறம் இன்னைக்கு ஈவினிங் எனக்கும் என் ஆளுங்களுக்கும் சரக்கு வாங்கி தாங்கன்னு சொல்லவும், கண்டிப்பா அப்படின்னு சொல்லி லீசை சொல்றா. கோர்ஸ் இருக்கிறதுனால மார்லிஃபெசனும் சாகாம சாப்பிட போறா. அவ வயிறு பசிக்கவும் நம்ம ஹீரோ அவளுக்கு ரைஸ் கேக்க கொடுக்குறான். கோர்ஸ் இருக்கிறதுனால எதை சாப்பிட்டாலும் நான் வாமிட் எடுத்துருவேன். பட் கடைசியா கார்ட்டோட சாப்பாடு சாப்பிட்டு சாகுறதுல நான் சந்தோஷம் அப்படின்னு சொல்லி மார்லபஸ் அதை சாப்பிட்டா இருக்கு. என்ன நான் இது வாமிட் எடுக்கல அப்படின்னு பார்த்தா அவளோட கார்ஸ் வந்து ஃபுல்லா ரிமூவ் ஆயிருது. இதனால் கோர்ட் தான் எங்களை சேஃபா பாத்துக்கிட்டு இருந்திருக்கான். அது புரியாம நாங்க இருந்திருக்கோமா? அவனோட கைண்ட்னஸை நாங்க கிராண்டடா எடுத்துக்கிட்டு அவனை மதிக்காம இருந்துட்டோம். கோர்ட் என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொன்னா, சரி இனிமே கண்ட இடத்துலயோ இருக்காத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எலிஷியாவும் பிரின்சஸும் வரதுக்குள்ள பார்த்தா ஃபேண்டம் அந்த இடத்துக்கு வந்து அவளை அரெஸ்ட் பண்றதுக்காக வந்திருக்காங்க. காப்பாத்துட்டான்னு பார்த்தா கவலைப்படாத உன்னை அப்பப்போ ஜெயில வந்து பாக்குறா நம்ம ஹீரோ சொல்றான். சார் கிளீனிங்க முடிச்சிட்டீங்களான்னு கேட்கவும், உனக்கு எதுவும் அடிபட்டிருக்கா நம்ம ஹீரோ கேட்கறான். எவளுக்கு தான் அடிபட்டுச்சு, உங்க மெடிசனை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றான். சாட்டாலிய மாஸ்டர் தான் இன்னைக்கு எல்லாத்தையுமே காப்பாத்திருக்காங்க அப்படின்னு யுலிஷியா பார்த்து, சரி வாங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு பிரின்சஸும் யுலிஷியாவும் நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போறாங்க. கூட அழகான லேடிஸும் எனக்கான ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. அது போக நிறைய பீப்புளும் இருக்காங்க. இப்போ நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்போ நைட்டு பார்ட்டிக்கு நம்ம ஹீரோ தான் சமைச்சு கொடுக்குறான். நான் சமைச்சது நல்லாவே இல்லை போல, அதான் எல்லாரும் கபக் கபக்குன்னு முழுங்குறாங்க, ஏதோ மெடிசின் மாதிரி அப்படின்னு நம்ம ஹீரோ சோகமா இருக்கான். குடியில ஃபோர்ஸ் பண்ணி சாப்பிட வேணா நம்ம ஹீரோ சொன்னா, நீ தப்பா புரிஞ்சுட்டு இருக்க, அது அவ்வளோ டேஸ்டா இருக்காதா, எல்லாரும் ஃபாஸ்டா சாப்பிடுறாங்க அப்படின்னு கமாண்டர் சொல்றான். கமாண்டர்ல லீஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணா, அப்ப நீங்க கொத்தனார் இல்லையா நம்ம ஹீரோ கேட்டா, கோட்டை சவர கெட்டவள அதை அப்பப்ப நான் பாப்பேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. சமையல் ரொம்ப டேஸ்டா இருக்கு அப்படின்னு அவர் பாராட்டு. எல்லா விஷயத்திலயும் திறமை கிடையாது, சில விஷயங்கள் அவரும் மோசம் தான் அப்படின்னு சொல்லி தினரிக்கு வந்து சொல்றான். எல்லாரும் என்ஜாய் பண்ணோம். நம்ம ஹீரோ ஆல்ரெடியே ஃபயர் ஒர்க்ஸ் மேக் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கான். சாப்பிட்டதுக்கு அப்புறம் எங்க காயங்கள்லாம் ஹீலிங் ஆயிடுச்சுன்னு அவங்க பார்த்தா, எங்க ஊர்ல எல்லாம் சாப்பிட்ட உடனே ஹீலிங் ஆகுறது நார்மல் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா, இதுல எதுவுமே நார்மல் இல்ல அப்படின்னு சொல்லி அந்த கமாண்டர் வைஸ் கமாண்டர் சொல்றாங்க. இதே மாதிரி மேஜிக் சர்க்கிள்ல அடைச்சு வச்சிருக்கிற ஒரு டீமனை நமக்கு காமிக்கிறாங்க. மார்க்ரேவ் டைகோன் அப்படிங்கிற ஒருத்தன் தான் அவளை அடைச்சு வச்சிருக்கான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த பிரின்சஸை கொல்றதுல மொத்தமா 3 சஸ்பெக்ட் இருந்திருப்பாங்க. ஒன்னு அந்த சர்ச்சோட பிஷப், ரெண்டாவது இந்த மார்க்ரேவ் டைகோன் தான், மூணாவது கண்ட்ரியோட தேர்ட் குயின் லீசேவோட ஸ்டெப் மதர். பிஷப் தான் டீமன் லார்ட சமன் பண்ணிருக்கான்னு பார்த்தா அந்த மார்க்ரேவும் இப்ப ஏதோ ஒரு டீமனை புடிச்சு வச்சிருக்கான். என்னதான் நடக்குது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.